போர்ட்ரேட் ஃபோட்டோஸில் பேக்ரவுண்டை எப்படி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாங்க என்னுடைய வீடியோடைய தலைப்பு. என் பெயர் கேஎல் ராஜா பொன்சிங். கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சில சின்ன சின்ன டிப்ஸ் செக்ஷனில் மொத்தமே ஒரு 4 இன்ஃபர்மேஷன் தான். அதாவது பேக்ரவுண்டை வந்து எப்படி நம்ம அவுட் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஈஸியாக, பர்டிகுலராக வந்து ஒரு போர்ட்ரேட்ஸ் எடுக்கும்போது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பேக்ரவுண்ட் வந்து சில சமயத்தில் வந்து அந்த பிக்சரில் வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். இல்லை சில சமயத்தில் வந்து அது டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் சில சமயத்தில் உங்கள் பேக்ரவுண்டில் வந்து உங்கள் சப்ஜெக்டை நீங்கள் தனித்து காமிக்கணும், அது வந்து செப்பரேட் பண்ணி அது கொஞ்சம் டாமினண்ட்டாக காமிக்கணும் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு சில க்ரியேட்டிவான சில ஷார்ட்ஸில் ஃபோட்டோஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து அவுட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுக்கும். காம்போசிஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சரில் வந்து ஒரு சின்ன ஒரு பியூட்டியை கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய அந்த பேக்ரவுண்ட்லாம் நிறைய பொக்கேஸ் மாதிரி வர மாதிரி வச்சு சில ஃபோட்டோஸ் போர்ட்ரேட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க ஃபோட்டோகிராஃபர்ஸ். அதுக்காக வேண்டி நிறைய முயற்சிகள் கூட பண்ணுவாங்க. இப்போ அது ஒரு ட்ரெண்டாக கூட உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்டை வந்து நம்ம அவுட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் ஷாட்டில் என்னெல்லாம் நம்ம யோசிக்கலாம். நீங்கள் டிஎஸ்எல்ஆர் அல்லது மிரர்லெஸ் கேமரா பயன்படுத்தி ஃபுல் ஆட்டோமேட்டிக்கில் படம் எடுக்கிறீங்களா? ஃபுல் ஆட்டோ மோட்லேருந்து வெளியில் வாங்க. கேமராவில் இன்னும் என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும்னு யோசிங்க. ஃபோட்டோகிராஃபின் அடிப்படை விஷயங்களை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தமுள்ள படம் எடுங்க. கேமராவில் எல்லா செட்டிங்லையும் டிஜிட்டல் டெக்னாலஜியும் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. காட்சிகளை சரியாக பார்க்க கற்றுக்கோங்க. ஒளியை சரியாக அனுபவித்து பயன்படுத்துங்க. காம்போசிஷன் அழகை பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க. சரியாக முறைப்படுத்தப்பட்ட என்னோடய வகுப்புகளின் வழியாக நேரடியான செயல்முறை கற்றல் அனுபவத்தை பெறுங்க. ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் நான் நடத்தக்கூடிய பகுதி நேரம் மற்றும் முழு நேர வகுப்புகளில் பங்கு பெறுங்கள். இன்னும் விவரங்களுக்கு இந்த வீடியோவுடைய டீட்டெயில்ஸை பாருங்கள் அல்லது 9444441190 எண்ணில் என்னை அழையுங்கள். ஃபோட்டோகிராஃபியை உணர்வுபூர்வமாக செய்யுங்க. முதல்ல நம்ம யோசிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுடைய லென்ஸினுடைய மேக்ஸிமம் அபர்ச்சர். உங்கள் லென்ஸுடைய மேக்ஸிமம் அபர்ச்சர் வந்து நல்லா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக பேக்ரவுண்டை வந்து அவுட் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 85mm லென்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இதனுடைய மேக்ஸிமம் அபர்ச்சர் அப்படிங்கிறது 1.2 உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ 2.8க்கு அப்புறம் உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு 1.8 இருக்குது, 1.4 இருக்குது, அப்புறம் 1.2 இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அபர்ச்சர் வந்து மேக்ஸிமமாக ஓப்பன் பண்ணும்போது என்ன கேட்டிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஈஸியாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். அப்பர்ச்சர் கட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு ஷார்ப்பாக வரும். உங்களுக்கு தெரியும், டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்பர்ச்சர் ஓப்பன் பண்ணும்போது குறையிறதுனால என்ன கேட்டிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் அவுட் ஃபோக்கஸ் ஆகும். அதனால் நீங்கள் போர்ட்ரேட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் அப்பர்ச்சர் இருக்கக்கூடிய லென்ஸாக பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ஒரு 2.8 மேக்ஸிமம் அப்பர்ச்சர் லென்ஸாக இருக்கலாம், இல்லை 1.4 லென்ஸாக கூட இருக்கலாம் உங்களுக்கு, இல்லை இந்த மாதிரி 1.2 கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வைடர் அப்பர்ச்சர் லென்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களால் வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஈஸியாகவும் பேக்ரவுண்டை வந்து அவுட் ஃபோக்கஸ் முடியும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் அண்ட் வெரி ஈஸியான டிப்ஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கூட. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்க அப்படின்னா லென்ஸுடைய ஒரு ஃபோக்கல் லென்த். என்ன ஃபோக்கல் லென்த் லென்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம்? வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லாமே ஷார்ப்பாக வரும், பேக்ரவுண்ட் நிறையா வரும் உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் டெலிஃபோட்டோ லென்ஸ், டெலி ரேஞ்ச் ஆக்சுவலாக, அதாவது 100+ ஃபோக்கல் லென்த், ஒரு 100mm லென்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு 135 இருக்கலாம், 150 இருக்கலாம், சம்டைம்ஸ் ஈவன் 200 கூட ஓகே. அந்த மாதிரி வந்து ஒரு லாங் டெலிஃபோட்டோ லென்ஸை அந்த ஃபோக்கல் லென்த்தில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அதே அப்பர்ச்சருக்கு பெட்டரான உங்களுக்கு அவுட் ஃபோக்கஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா F4 ஒரு லென்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா F4ல் 50mm லென்ஸில் எடுக்கிறதுக்கூடிய டெப்த் ஆஃப் ஃபீல்டை விட அதே F4ல் வந்து 200ல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு நல்லாவே 4 மடங்கு உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். அதனால் உங்கள்கிட்ட வந்து மேக்ஸிமம் அப்பர்ச்சர் லென்ஸ் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு F4 லென்ஸாக இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அதை ஒரு 150லையோ 200லையோ அந்த மாதிரி ஒரு லாங் ரேஞ்சில் வச்சு எடுத்து பாருங்கள். அப்போது நல்ல பேக்ரவுண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஜூம் லென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரேஞ்சை கம்பல் பண்ணுற உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கையில் வச்சுக்கிறது வந்து 70 to 200mm லென்ஸு. இதோட மேக்ஸிமம் அப்பர்ச்சர் வந்து 2.8. கான்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு 70லேருந்து 200 வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்பர்ச்சர் 2.8 கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் 100லேருந்து ஃப்ரேம் செட் ஆச்சுன்னா கூட 2.8 எடுத்துக்கலாம் நீங்கள். இல்லை உங்களால் 200 போக முடிஞ்சது அப்படின்னா இன்னும் கூட நல்லாவே பேக்ரவுண்ட் உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் லாங் லென்ஸு வித் மேக்ஸிமம் அப்பர்ச்சர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் ஆஃப் லென்ஸாக இருக்க முடியும். ஸோ போர்ட்ரேச்சர் பண்ணுற சமயத்தில் என்ன பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளால் பேக்ரவுண்டை அவுட் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான ஒரு போர்ட்ரேச்சர் கொடுக்க முடியும். இதையும் தாண்டி இன்னும் 2 விஷயம் இருக்குங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று, நீங்கள் நல்லா கிட்ட போய் கம்போஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், பேக்ரவுண்ட் ஈஸியாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். ஏன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டுக்கும் அந்த டிஸ்டன்ஸுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது எப்படி கேட்டிங்க அப்படின்னா கிட்ட வர வர டெப்த் ஆஃப் ஃபீல்ட் குறையும், தூரத்தில் போக போக டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அதிகமாகும்.
ஸோ நீங்கள் எந்த லென்ஸ் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, எந்த மேக்ஸிமம் அப்பர்ச்சரில் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணாலும் பரவாயில்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட வந்து எடுக்க பாருங்கள். அப்போ பேக்ரவுண்ட் வந்து பிரமாதமாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு F4 லென்ஸ்லேயே உங்களால் வந்து F2.8 உடைய எஃபெக்ட் கொண்டு வர முடியும். எப்போ கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா. ஸோ இது வந்து 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டை இது முடிஞ்சால் நம்ம பண்ணலாம். நம்ம செட் பண்ணக்கூடிய போர்ட்ரேட்டாக இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஃபார்மல் போர்ட்ரேட் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு கேண்டிட் ஷாட் வந்து எடுக்கிறோம் நம்ம, இல்லை வந்து ஒரு கப்புள் போர்ட்ரேட்டில் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் அப்படின்றதா ஒன்று எடுக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி சமயத்தில் வந்து சப்ஜெக்ட் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு வாங்க. சப்போஸ் பேக்ரவுண்ட் வந்து ஒரு 5 அடியில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிறத விட பேக்ரவுண்ட் வந்து ஒரு 10 அடியில் இருக்கும்போது, 20 அடியில் இருக்கும்போது, 30 அடியில் இருக்கும்போது அது ஈஸியாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். ஸோ பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் அதிகமாகவும் உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, பியூட்டிஃபுல்லாக பேக்ரவுண்ட் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். இவ்வளோ தாங்க 4 பாயிண்ட் ஆக்சுவலாக. ஓகே, சிம்பிள். அப்பர்ச்சர் அதிகமாக உள்ள லென்ஸை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் லாங் ஃபோக்கல் லென்த் லென்ஸை பயன்படுத்துங்க. அப்புறம் எவ்வளோக்குள்ளோ கிட்ட இருந்து உங்களால் ஷூட் பண்ணுமோ அவ்வளோக்குள்ளோ கிட்ட இருந்து ஷூட் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா சப்ஜெக்டை வந்து பேக்ரவுண்ட் வந்து தள்ளி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த 4 டெக்னிக்கை பயன்படுத்துறீங்கன்னா உங்களுடைய போர்ட்ரேட் பிக்சரில் வந்து பேக்ரவுண்ட் வந்து செம்மையாக பியூட்டிஃபுல்லாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சின்ன வீடியோ, ஸ்மார்ட்டான ஒரு வீடியோ. இதில் ஒரு 4 அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு. இன்னும் இதை மாதிரி சின்ன சின்ன அழகான டிப்ஸோடு உள்ள வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.